வணக்கம் நண்பர்களே, இது பிரென்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்திய அஞ்சல் துறையின் பொன்மகன் பொதுவைப்பு நிதி அப்படின்ற ஒரு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது பொன்மகள் சேமிப்பு திட்டத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது பெண் குழந்தைகளுக்கானது. அதை சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்று ஆண் குழந்தைகளுக்கும் பொன்மகன் பொதுவைப்பு நிதி அப்படின்ற திட்டத்தை இந்திய அஞ்சல் துறை வழங்கிட்டு இருக்கு. இந்த வசதியை நீங்க 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கும் 10 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் செயல்படுத்திக் கொள்ளலாம். அது பற்றிய கூடுதல் தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதா இது போன்ற அநேக பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொன்மகன் பொதுவைப்பு நிதி இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட் போன்ற ஒரு திட்டம் தான். அதாவது பொதுவைப்பு நிதி. இந்த பொதுவைப்பு நிதி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க பணம் கட்டிட்டே இருக்க வேணும். அந்த கால முதிர்வுக்கு பிறகு உங்களுக்கு வட்டியுடன் சேர்த்து பணம் வழங்கப்படும். இதுதான் ப்ராவிடன்ட் ஃபண்டோட அடிப்படை இது. ஓகே, இப்போ இந்த பொன்மகன் பொதுவைப்பு திட்டத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்தை 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும், அதாவது ஆண் குழந்தைகளும் துவக்கிக் கொள்ளலாம். 10 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களும் துவக்கிக் கொள்ளலாம். முக்கியமா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வயது வரம்பு எதுவும் கிடையாது. சோ 10 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் அவங்க லீகல் கார்டியன் பேரண்ட்ஸ் அவங்க மூலியமா தங்களோட அக்கௌண்டை துவங்கிக் கொள்ளலாம். 10 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தாங்களாகவே கணக்கு துவக்கிக் கொள்ளலாம். சோ இது ஈஸியா 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் தங்களிடம் உள்ள அடையாள அட்டைகளை கொண்டு போய் கணக்க துவங்கிக் கொள்ளலாம். இதுக்கு நீங்க துவக்கிறதுக்கு முதலில் துவக்குவதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதுமானது. இதுல நீங்க பணம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை கட்டிக் கொள்ளலாம். குறைந்தது 500 ரூபாய் வரை கட்டணும். சோ இந்த 1.5 லட்சம் ரூபான்றது நீங்க எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம். அல்லது லம்ப் சம்மாவும், அதாவது மொத்த பணமாவும் கட்டிக்கொள்ளலாம். ஆனா வருடத்திற்கு 1.5 லட்சம் அப்படின்றது தான் அதிகபட்ச வரம்பு. நீங்க இதனோட முதிர்வு காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15 வருடங்கள். இந்த 15 வருடங்களும் நீங்க வருடத்திற்கு 1.5 லட்சம் அப்படின்ற ரீதியிலையும் கட்டலாம். அல்லது உங்களால எவ்வளவு முடியுதோ, வருடத்திற்கு இவ்வளவுதான் கட்ட முடியும் அப்படின்னா நீங்க கூட அந்த பணத்தை கட்டிக்கொள்ளலாம். ஆனா வருடத்திற்கு 500 ரூபாய் நீங்க கட்டணும். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதனுடைய முதிர்வு காலம் 15 வருடங்களா இருந்தாலும், இந்த முதிர்வு காலத்துக்கு நடுவுல உங்களுக்கு பணம் எப்பயாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க 7 வருடங்களுக்கு அப்புறம், அதாவது கணக்கு ஆரம்பித்து 7 வருடங்களுக்கு பிறகு நீங்க ஏதாவது வருடங்கள்ல பணத்தை எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு 50% பணம் தான் கொடுப்பாங்க. சோ நீங்க இப்ப 9வது வருடத்துல எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 9வது வருடத்துல எடுத்துக்கலாம். இல்ல 7வது வருடத்துல எனக்கு பாதி பணம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 7வது வருடத்துல எடுத்துக்கலாம். ஆனா அந்த மிச்சம் இருக்கிற பணத்தோட முதிர்வு காலம் 15வது வருடத்துக்கு அப்புறம் தான் தருவாங்க. இதுல வட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, 1/4/2017 படி உங்களுக்கு வட்டி 7.9% வட்டி கொடுக்கறாங்க. இப்போ இந்த 15 வருடங்களும் நீங்க எவ்வளவு பணம் சேமிச்சுட்டு வர்றீங்களோ அந்த பணத்திற்கு தகுந்ததா உங்களுக்கு 15வது வருடத்துல வட்டி கொடுப்பாங்க. 7.9% அப்படின்ற ரீதியில வட்டி கொடுப்பாங்க. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7.9% பெர் ஆனம். இது காம்பவுண்டட் இயர்லி, அதாவது 7.9% வருடத்திற்கு கூட்டு வட்டி, அதாவது வருடாந்திர கூட்டு வட்டி அப்படின்ற இதுல இந்த வட்டியை கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இதுல நீங்க 7வது வருட முடிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த முடிவுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது 50% பணத்தை நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க 7 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பணம், அதாவது வட்டி வரணுமோ அதை கால்குலேட் பண்ணிட்டு நீங்க 50% பணம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 7ல இருந்து 15 வருடங்கள் வரைக்கும் எவ்வளவு வருதுன்றதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நாமினேஷன் வசதி இருக்கு. இந்த அக்கௌண்ட்டை நீங்க உங்கள் அருகில் உள்ள தபால் நிலையங்களிலே துவக்கிக் கொள்ளலாம். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். அது மட்டும் இல்லை, இந்த அக்கௌண்ட்டை நீங்க எங்க துவங்குறீங்களோ அங்கதான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, சென்னையில இந்த அக்கௌண்ட்டை துவங்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க இடம் மாறுதலாகி இப்போ டெல்லி போயிட்டீங்க அப்படின்னா அங்க போய் இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கோர் பேங்கிங் சிஸ்டம் போஸ்டல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டனால நீங்க பேங்கிங் சிஸ்டம் மூலியமா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம்.
அடுத்ததா 15 வருடங்கள் வந்து கால முதிர்வு ஏற்பட்டுடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க பணத்தை கண்டிப்பா எடுத்துக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். கண்டிப்பா இல்ல. அதாவது நீங்க 15 வருடங்கள் வந்து தொடர்ந்து வந்து சேமிச்சுட்டே வர்றீங்க. 15வது வருடத்தின் முடிவில் வந்து உங்களுக்கு வந்து முதிர்வு தொகை வட்டியுடன் சேர்த்து வழங்கப்படும். இந்த நிலையில நீங்க உங்களுடைய கணக்கை நீங்க முடிக்காம நான் திரும்பவும் தொடர்ந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 15 வருடங்களுக்கு மேற்பட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களே அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க வருடத்திற்கு இவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற பணமே வந்து வட்டி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல திட்டம் தான். ஸோ நீங்க இப்போ வந்து அக்கௌண்ட் தொடங்குறீங்க, 15 வருடங்கள் முடிந்து விட்டது, 15 வருடங்களை எடுக்காம கூட ஒரு 10 வருடங்கள் எடுக்கிறீங்க. அந்த 10 வருடங்களுக்கு நீங்க 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ற டைம்ல வந்து நீங்க பணம் எதுவும் கட்டலனா கூட உங்களுக்கு 25 வருடங்கள் மொத்தமா வந்து எவ்வளவு வட்டி வருதோ அது தருவாங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து செக்ஷன் 80 டாக்ஸ் அது கீழே தான் வருது. ஸோ இதுக்கு வந்து டாக்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க இதுல வர்ற வட்டிக்கும் உங்களுக்கு டாக்ஸ் எதுவும் கிடையாது. இந்த திட்டத்தை பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நீங்க உங்கள் அருகில் உள்ள தபால் நிலையங்களை அணுகுங்க. அங்க உங்களுக்கு முழு விளக்கம் கொடுப்பாங்க. மேலும் இந்த திட்டத்தை பத்தின முழு விளக்கத்தை நான் நம்மளுடைய பிளாக்ல போட்டிருக்கிறேன். அதனோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்கை கிளிக் பண்ணி கூட இதனுடைய திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த திட்டங்கள் எங்கெங்க செயல்முறையில இருக்கு அப்படின்றதையும் நான் லிங்க்ல கொடுத்துருக்கிறேன். இந்த திட்டம் 2015 செயல்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. இந்த திட்டத்தை பத்தின தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக வீடியோக்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.